பல பேர் தொந்தரவு பண்றான்டா. அதெல்லாம் தாங்கறவன் தாண்டா பூசேரி. கூட நிக்கிறேன். யார் அது தெய்வ நினைச்சாலும் இந்த கருமசாமி அவனை காக்குறேன்டா. அதான் சொல்றேன். இந்த அழகிற கூட பாரு வராம இந்த குட்டி சேர்த்தான் அவனை வெட்டிடலாமா? குழந்தைகள் காலியம்மானா விலங்கு போட்டு இருந்து இப்போ போட மாட்டேங்கிறீங்க. அதை எடுத்து போடு. கருப்பை அவன் கூட துணையா வரேன். இதுக்கு மேல வியாபாரத்தையும் அமைச்சு கொடுத்துறேன். 10 ரூபா வருமானத்தை வடிவத்து உனக்குன்னு சிறப்பா ஒரு 1000 ரூபா 1300 ரூபா அமைச்சு கொடுத்தா போதுமா? 50 ரூபா உன் குடும்பத்துக்கு வச்சுக்கோ. அந்த 1000 ரூபாய் ஒதுக்கி வச்சுக்கோ. உனக்குன்னு ஒரு இடம் ஒன்று வரும். பூமி ஒரு 300 அடியோ 400 அடியோ வரும். கம்மி ரேட்டுக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன். அதை வச்சு அந்த பூமியை வாங்கிக்கோ. 2 பேரும் போற பக்கமெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? அசிங்க அசிங்கமா தான் பேசுவான். இன்னமேட்டு உன்னை பேச மாட்டான். போ, நான் உன் கூட வரேன். புரியுதா? ஒரு பாம்பு மேல ஒன்று வண்டி விட்டுருக்கிறியே. 7:30 மணிக்கு வண்டியை விட்டுட்டேன். சாப்பிட்டியா? எல்லாம் என்ன ஆன் பண்ணலாமா பொண்ணா? பொண்ணை பொருட்டு சாப்பிடு. ஃபர்ஸ்ட் பொண்ணு, அடுத்துதான் ஆண் வரிச்சு வரும். யாரா சரசன்னு யார் இறந்து போனது உங்க குடும்பத்துல? ஒரு அக்கா சம்பந்தப்பட்ட உன்னை சதி திட்டம் தீட்டுறாங்க. இன்னைக்கு நீ நினைச்ச காரியமும் நிறைவேறல. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நாமளும் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நினைச்சோட கருப்பசாமி எல்லாம் தடையா ஆகுது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு இன்னைக்கு இந்த பூஜை பண்ற வேலை தான். ஏன் பூஜை பண்ண சார்? சாமி மாரியாய்க்கு கோமாளி வேஷம் போட்டாங்க. கோமாளி வேஷம் போட்டாலும் இப்போ ஒரு பூசை போடுற சூழ்நிலையும் வருது. ஒரு கோயிலுக்கு பூசேரித்தனமும் வருது. கற்பனை இருக்குதா? அதான் சொல்றேன். பூசை போடுற அதை நிறக்க பண்ணிடலாமா? சரி சரி. இப்போ நீ டெம்பரவரி அப்படிங்கிறதுல இருக்கிற முழுக்க பண்ற மாதிரி பார்த்துக்கலாமா? வியாபாரத்துக்கு போகணும். ஐயா நான் வியாபாரத்துக்கு அமைச்சு தரையா? உனக்கு பூசியது தானதையும் கொடுத்துட்றேன். கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் மக்களால் போயிடுச்சு. தேவையில்லாத கொஞ்சம் உடலோட பாதிப்புலையும் கொஞ்சம் வித்து இருக்கணும். ஆனால் கருப்பசாமி போனது போட்டோம். நீ அதை நினச்சி இப்போ கொஞ்சம் மனசில் வருத்தமும் பட்டு இருக்கிற. இருக்கிறத காப்பாற்றுற அளவுக்கு நான் வழிகாட்டுறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் ஆப்ரேஷன் அப்படின்னு வந்திருக்கணும். யாருக்கு ஆப்ரேஷன் வந்திருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்து இன்னைக்கு கை வைக்கலனாலும் இன்னைக்கு நீங்கள் உசுரோடு இருந்திருக்க முடியாது. ஆனால் கருப்பசாமி உங்கள் அட்டுமனைக்கும் நான் துணையாக இருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் அட்டுமனைக்கும் இன்னைக்கு ஒரு ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்த்தாலும் வீட்டுக்கு இது வந்துட்டு போயிட்டு இருக்குது. அது வந்துட்டு போயிட்டு இருக்குதியா? உங்கள் அட்டுமனையும் இன்னைக்கு மூளைக்குத்துலும் வருது. வீடு வாடகைக்கு தான் வேற வந்து மாற்றுது. அதான் சொல்றேன். இன்னைக்கு பூர்வீக சொத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. அதான் சொல்றேன். அது இருந்திருந்தாலும் உயிர் சேதம் ஆயிருக்கணும். அது விற்றதுனால பிரச்சனை இல்லையா? உனக்குன்னு இல்லடம் ஒன்று அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை விளைவிச்சு தரேன். இன்னைக்கு மக்களால் ஒரு கெட்ட சொல்லும் வந்திருக்கணும். மக்களால் கெட்ட சொல்லும் வந்திருக்கணும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த பாலகன் அப்படின்னு பார்த்தாலும் நீயா பார்த்து பொண்ணு பார்த்து பண்ணியிருக்க முடியாது. அதே தான் வந்திருக்கணும். எப்படி? அதே தான் வந்துச்சு. தொட்டு நீ எங்கிட்டு போனாலும் அவன் தலையெழுத்து தானா அவனை கூட தேடிட்டு வரும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா தொழில் அமைச்சு தரையா? வேற என்னமோ ஒண்ணு மனசுல நினைச்சிருக்கிறியா? இடம் வாங்குறதா சொன்னேன்.
இடம் வாங்குறதுக்கு மட்டும் கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இரு, சரி கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடனும் கொஞ்சம் இருக்குதே, அதை முடிச்சிட்டுனா பரவாயில்ல. நீ அகல காலம் வச்சின்னா அதை கட்டுவியா இங்கே கட்டுவியா, இங்கே வட்டி ஏறினா அதை வைக்கிற சூழ்நிலை வரும். கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த புரட்டாசி போய் ஐப்பசிக்கு மேலே நீ போ, ஒரு கம்மி ரேட்டுக்கு நான் அமைச்சிட்டேன். ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு கொடுத்து உதவுறதுக்கு நான் ஒரு ஆளை அனுப்பிச்சு கொடுறேன், புரியுதா? அதனால கருப்பசாமி உங்க கட்டுமனையிலையும் இன்னைக்கு பார்த்தா கவிழி செத்துக்கிட்டு கிடக்குது. அது இறந்துகிட்டு இருக்குதியா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. கருப்புசாமி உன் கட்டுமனைக்கும் ஒரு சாம்பிராணி கொஞ்சம் போட்டு விடு, புரியுதா? இன்னைக்கு கொஞ்சம் இருள் அடிச்சு போயிருக்கு, நீ பட்டையை போட்டு வெளியே வர அங்க வந்து ஒரு கலாச்சாரமே இல்லாத இருக்குது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் தித்தொழி பண்ணிடுறேன், தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன். கொஞ்சம் பொறுமையா இரு, நான் நல்லபடியா வடிவத்தை கொடுத்துறேன். ஒரு படம் ஒன்று உடஞ்சிருக்குது வீட்டில், கொண்டு கோயில் வச்சுட்டு. ஆமா எதையும் வைக்காத. ம் போ, நான் கூட வரேன் போ. விளக்கத்தை சொல்லியா? சரி. மதுரை 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 வாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்புசாமி விளக்கத்தை சொல்லியா? சரி. கருப்புசாமி புத்திர வைத்தியத்துக்காக வந்திருக்கணும், குழந்தை பாய்க்கும். எல்லாம் என்னை முன்ன விட்டு பெண்ணு பேசுறாங்க. கருப்புசாமி எத்தனையோ பணத்தை செலவு பண்ணிட்டேன், எத்தனையோ இடத்துக்கு சொன்ன கோரிக்கையை நான் நிறைவேற்றிட்டேன், ஆனா எனக்குன்னு இதாகலை. அதே மாதிரி கருப்புசாமி என்ன விளக்கம் அப்படின்னு கேட்குறீங்க. போய் நீ போயா? சரி, விளக்கத்தை சொல்லியா? அப்படியா? கருப்புசாமி இன்னைக்கு பார்த்தாலும் நீர் கட்டி அப்படிங்கிற பிரச்சனை இருக்குதா? போய் தொட்டுக்கோ, நீ போயா? கருப்புசாமி உத்தரவிட்டு புத்திர வாரியத்தை அமைச்சு கொடுத்துறேன். நீ நினைச்சது பொண்ணு வாரிசா தானே ஆசைப்படுற? அவருக்கு அம்மா இல்லாதனால பொம்பளுக்குள்ள ஆசைப்பட்டாரு. எனக்கு கருப்பெல்லாம் கருப்பசாமி ரெண்டு பேரும் ஒரு இதுக்கு ரெண்டு பேர் ரெண்டு விதமா ஆசைப்படுறீங்க. ஆனா கருப்பசாமி என்ன பண்ணலாம்? மாணவர கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி உத்தரவிட்டு ஆண் வாரிசா ஒளிவத்தரேன். நினைச்சு உன் தவப்பனை நினைச்சு நீ சாப்பிடுதாயே. உன் கண்ணீருக்கு நான் துணையா இருக்கிறேன், இந்த கண்ணீருக்கு நான் தொடச்சி விட்டு இந்த மாளிகை வர கருப்பேன். நீ என்ன நாடி நம்பி வந்திருக்கிறல்ல, சாப்பிடு. ரெடியா கண்ணியா? உட்காருதாயே. ஆரியா உன் கட்டுமனையில் ஒருத்தர் ஒரு துர்மரணம் ஆயிருக்கிறாங்களே, ஒரு ஆணும் இறந்துருக்கிறாங்க. கருப்பசாமி அந்த ஆத்மாவும் இன்னும் போகாத இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த ஆத்மாவும் உன் கட்டுமனைக்கு உனக்குன்னு பிள்ளையா வரையா, இந்த கருப்பனும் கூட இருக்கிறியா. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு வேணும் தாயே. கருப்பன் வரம் கொடுத்தான் எனக்கு ஏன் ஆகலைன்னு நீ நினைக்கக்கூடாது. சாப்பிட்ற உணவுல வந்து கொஞ்சம் சரி வேணும்னு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உன் கட்டுமனையை அரைஞ்சு பார்த்தேன். உன் கட்டுமனையும் இன்னைக்கு போட்டி போறாம உன் அங்கும் பங்காளி எப்படா நவுருவான் நாங்கள் சுருட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கும்பிட்றான், குழந்தை இல்லாத இருந்தா பரவாயில்ல, என் குழந்தைய விட்டு எதோ இருக்கிறத வாங்கிக்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம் நீ யாரை நம்பினாலும் இன்னைக்கு எல்லாம் உனக்கு போட்டி தான். நம்ம அவ சொல்லு அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க.
அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறியா. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி பூரிகை இடத்த விட்டு மாற்றம் தான் இருக்கணும், சொந்த இடத்துல இருக்க முடியாது. என்ன ஆமான்னா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. ஆனா கருப்பசாமி அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்குது நெருப்பு, அங்க இருக்க முடியல, ஆனால் தாங்க முடியல. அதனால இடம் விட்டு இடம் மாறி வந்துட்டீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எந்த தீமை நினைச்சாலும் நான் மாளிகை வர கருப்பேன், நானே உனக்கு பிள்ளையா பிறக்கண்டா. காட்டுதாய் சரி, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இருக்க மாட்டேங்குது உடம்புல. என்ன தைய கொஞ்சம் அதை பார்த்துக்கோ, கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உணவு அப்படின்னு பார்த்தா நீ எந்த நேரம் வேணாலும் சாப்பிடு. 1 மணி இல்லை, 2 மணி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் வருது. அதெல்லாம் முறையா என்னவோ அந்த டைமுக்கு நீங்க சாப்பிட்டுக்கோ. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஜீரண பிரச்சனை, இன்னைக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கவலையே இருக்குது. அதனால அந்த கருப்பசாமி உத்தரவிட்டு நான் கவலையை போக்கிறியா, தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன், வருமானத்தை ஒளிவத்துறேன், உன் கஷ்டம் நசத்தி தீர்த்து நான் மாளிகை வர கருப்பேன், உங்க கட்டுமணிக்கு நான் துணையா இருக்கிறேன். அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் பாதிப்பு ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு உன் கட்டுமணிக்கும் இன்னைக்கு கண் பார்வையால இன்னைக்கு கீழே விழுந்துட்டீங்க, மேலே போயிட்டு இருந்தீங்க, அவன் இப்ப சரிஞ்சிட்டீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் எல்லாம் கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீதான் சாமி, இப்போ உன் பேச்சவே கேட்க மாட்டேங்கிறான் அவன். அதெல்லாம் கொஞ்சம் வெளியில போதே எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு சோத்துக்கும் கொடுக்கல, சாத்துக்கும் கொடுக்குற, நீயும் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கிற. என்ன ஒரு நேரம் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் காட்டுறியான்னு கெஞ்சும் பார்த்தேன், அழுதும் பார்த்தேன், திட்டியும் பார்த்தேன், காலையும் முடிச்சிட்டேன். ஆனா யாரும் கூட்டு போவா ஆள் இல்லை. போய் தொட்டு கும்பிடுப்போம். என்ன கருப்புசாமி என்ன இப்படி சொல்றாருன்னு யோசனை பண்றியா? நான் அங்கிட்டு சொல்றேன் தாயே, இவ்வளோ இதா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு நான் சரி பண்ணிடலாமா நோயா? சரி கொண்டா என்ன பண்ற நீ? வேண்டாம் தாயே, 150க்கு நீ அங்க கையாந்துற. அதனால கருப்புசாமி உன் நோயை சரி பண்ணிடுறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, 5 ரூபாய்க்கு சூடத்தை வாங்கி படுத்துறியா? சத்தியம் பண்ண கருப்பசாமி, உன் கட்டுமணிக்கும் உன் கூட நான் இருக்கிறேன். உன்னுடைய நோயை பறந்து போயிடும். நான் கூடயே இருந்து அது தித்தளி பண்றேன். இது சத்தியம். கனியடியா எனக்கு சரியாயிட்டா எவ்வளவு சூடம்? 5 ரூபாய்க்கு. எனக்கு அதுக்கு மேல வேணாம். இன்னைக்கு பார்த்தாலும் கொலைய அடைக்குது. செத்து போயிருமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒவ்வொரு பொழுதும் இன்னைக்கு விடிஞ்சா முடிச்சாதான் நான் உசுரோட இருக்கிறேன்னு படுக்கிறப்ப இன்னைக்கு கொலைய அடைக்குது. எனக்கு இன்னும் பார்த்துக்க ஆள் இல்லை. ஆஸ்பத்திரி கூட்டு போனாலும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால கருப்புசாமி இங்க வாக்கு சொல்றாங்க, தொட்டுக்கு முடிப்போம். ஒரு 4 கால ஜீவன் வேற ஒண்ணு இறந்து போச்சு. இன்னைக்கு அதை இறக்கலைன்னா இந்நேரம் உங்க கதை முடிஞ்சு இருக்கும். அந்த
நாளுக்கால ஜீவன் ஜாவல்னாலும் உன் கதை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த கருப்பை உன் கட்டுமனை ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்கிறேன். அந்த கட்டுமனையிலையும் அங்கும் பங்காளியும் போட்டி சண்டை இன்னைக்கு இந்த வரப்புலையும் பிரச்சனையாகிட்டு இருக்குது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு அவனெல்லாம் நான் விரட்டிடுறேன். அவனுக்கு சமாளிக்கக்கூடிய திறமையும் இருக்குது. அதனால அவனை நான் விட்டுறேன். உன் பக்கம் வராத பார்த்துக்கிறேன். உனக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையும் வராத கருப்புசாமி காப்பாற்றுறேன். இருந்தாலும் கருப்புசாமி நீ கவலை நினைச்சிட்டு இருக்கிறியா தாயே? உனக்கு எந்த நோயும் இல்லை. கவலை தான் வந்து நீ பல நோய்க்கு உருவாக்கிடு. அதனால கருப்புசாமி அந்த கவலையை நான் போய்க்கிறேன். உன் கஷ்டத்தை தீர்த்துறேன். நீ எப்ப அழைச்சியாலும் உங்ககிட்ட நான் வந்து இன்னைக்கு ஒரு காகமா கழுவா இன்னைக்கு கருங்கொழுவியா உன் கட்டுமனைக்கு வந்து நான் உன் கூட நிற்பேன். அப்ப வந்து இந்த கருப்புசாமி வந்துட்டாருன்னு என்னை நாடி என்னை நம்பி நீ தைரியமா இரு. உள்ளுக்கு சாப்பிடு. அது எதா இருந்தாலும் நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். அவன் வேற இன்னொரு பொம்பளையோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசுறானா இல்ல பொய்னா பொய்ன்னு சொல்லு. நான் அதை பாத்துக்கிறேன் போ. உன் நோயை நான் சரி பண்ணிடுறேன் போ. உங்கள்கிட்ட பண்ணாரி ஆத்தாளுக்கு வேற ஒரு வேண்டுதல் நிக்குது. அது ஏன் செய்யலாம்? செஞ்சிரு. 31 நாள்ல உன் நோயை சரி பண்ணிடுறேன். அமாவாசைக்கு இங்கிட்டு வந்துட்டு போ. வரலைன்னா என்னை கண்டுக்கலாம், நான் உன்னை கண்டுக்க மாட்டேன். புரியுதா? என் கண்ணை இருக்க வந்து என்னை பார்த்துட்டு நீ போ. இப்போ இனிமேட்டு அவங்க நல்லா பேசுற மாதிரி பண்ணிடுறேன். ஆனா எனக்கு சூடத்தான் நீ கெடாய கூட நான் மறந்துடுவேன். சூடத்தை நான் எதிர்பார்ப்பேன். புரியுதா? போய் வா. அப்படின்னு பார்த்தாலும் திருமணமும் ஆகலை அப்படின்னு கேட்கறேன். தொட்டுக்கும் ஜாதகாரன் சொன்ன 2 பொண்டாட்டி வருதுன்னு ஜாதகத்துல. ஏத்தாயி ஜாதகம் பாத்தியா? 2 பொண்டாட்டின்னு சொல்லிருப்பானே. 2மே அமையணுமா? அது கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எத்தனை 29 வயசா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் மனசுல நீ ஒண்ணு நினைச்ச உடைச்சு சொல்லமா மறைச்சு சொல்லலாம். அதான் சொல்றேன். நீ மனசுல ஒண்ணு நினைச்ச பழக்கத்தோட இருந்த வண்டி வாகனத்துலயும் போயிட்டு வந்துட்டு இருந்த. நீ இங்கிட்டு வா. நீ அந்தாடு போத்தாய். இல்ல நீ அங்கிட்டு ஓ. நீ அங்கிட்டு ஓ. கஷ்டப்படுவான் அவன். நீ அங்கிட்டு ஓதாய. நல்லா உக்காரியா. உடைச்சு சொல்லாமல்ல. நீ என்ன அங்கிட்டு ஓதாய. பின்னால போகணும். அந்தாட போனா கிடைக்கும் அப்படின்னு வடக்கு தேசம்னா எங்க தெரியுதா? இங்கிட்டு சைடியா? அந்த சைடு இப்போ உனக்கு ஒரு 30 நாளைக்கு முன்ன தகவல் கொடுத்துருப்பாங்களே. அந்தாண்ட போய் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. அவன் இல்லன்ட்டான். கருப்பை நான் பார்த்துக்கிறேன். அவன் இல்லைன்னாலும் கருப்பசாமி நான் மாற்றி அமைச்சு தரேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு சொந்த பந்தம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த கட்டுமனையை விட்டு கொஞ்சம் மாற்றம் தள்ளி இருந்தா பரவாயில்ல. அந்த இடத்துல உன் பேரு ரொம்ப கெட்டு போயிருக்கு. அந்த இடத்துல உன் பேரு ரொம்ப கெட்டு போச்சு. உன தப்பா பேசுறாரு.
ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன், நல்லபடியா வாழ வச்சிடுறேன், தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன், உன் கஷ்ட நஷ்டத்தையும் கரும வினையும் தீர்த்தர்றேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பதில் அங்க யாரு குருங்கிறதாரு பாதிக்கு எடுத்தது அவன் தாண்டா அவன தொழில துணி சம்பந்தப்பட்டது செய்யணும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு மக்களும் பேச்ச கேட்கல. இன்னைக்கு வரைக்குமே நாங்க தான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமனை ஆராய்ஞ்சியா, உங்க அட்டுமனையிலையும் நீங்க முன்னோர்களுடைய சாப்பத்தீது. அதே மாதிரி கருப்பசாமி திருமணம் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு துருமரணம் ஆயிருக்கணும். யாரு அங்கு மங்காளி வகையில வருதியா, உன் கட்டுமனையில உன் ரத்த சம்பந்தப்பட்ட இதுல ஒரு துருமரணம் ஆயிருக்குது. இன்னைக்கு திருமணம்ங்கிறது தடைபட்டு போச்சு. இன்னைக்கு கணவன் மனைவியும் பிரிவினையில் இருக்கணும். யாரு அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த சூழ்நிலை. அதனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் காலம் போன கடைசியில திரும்பி இருக்கிற நீ. அதுக்கு முன்ன தலைக்கு மீறி ஊத்திக்கிட்ட. இன்னைக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பாயும் கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன், செத்து உயர்வதுக்கு மேல குடிச்சினா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால கருப்பசாமி இப்ப உனக்கு நல்ல புத்தி வந்துருக்குது. அதனால கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் தொழிலும் ஆகல. இன்னைக்கு துணி சம்பந்தப்பட்ட தொழில். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீயும் எல்லாம் கருப்பராய ஆலயத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்தோம், எனக்கு ஒன்றும் மனசு பிடிக்கல. அதனால கருப்பசாமி இந்த வாரம் எனக்கும் ஒரு மனசு திருப்தி. அதே மாதிரி என் கட்டுமனையில கால் எடுத்து வச்ச உடனே இன்னைக்கு ஒரு மனசுல ஒரு தெகிரி வந்துருக்கு. நல்லா உட்காரியா ரமேஷ் ஆரியா? ரமேஷ் இருக்கிறாங்க, உன் கூட இருக்கிறாங்க, பல்பு வியாபாரம் பண்ணுவான். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பாகவும் இருக்குது. சரி பண்ணணும், உட்காந்தா ஏந்திரிக்க முடியல. இன்னைக்கு பல குழப்பம், பல கஷ்டம், இன்னைக்கு வேதனையா இருக்குது. இருக்கலாமா செத்து போலாமா? இன்னும் 2 பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு மருந்து வாங்கி குடிச்சிட்டு செத்து போலான்னு முடிவு பண்றீங்க கடைசியா. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு பாதிப்பு வராதியா, இன்னும் உன் மக்களையும் காக்கணும், இந்த தாயும் நினைச்சு காக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி திருமண வாழ்க்கை 2 வருது. யாருக்கு? நல்லா நினைச்சு பாரு, உன் கட்டுமனையில வருது. ஒரு மாதத்தார் கல்யாணம் பண்ணி தான் ஓடி, அப்புறம் 2ஆம் தரம் வருஷம் கல்யாணம் பண்ணி தான் அந்த பொண்ணே வந்தாலும் அதுக்கப்புறம் 2 தரமுள்ள கல்யாணம். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் பெண் சாப்பிடும் தான் உன் கட்டுமனையில இன்னைக்கு பல குழப்பத்து உண்டாகுது. அதை நான் போய்க்கிறியா, நல்லபடியா வழிவத்துறேன், தொழில் முன்னேற்றம் கொடுத்துட்றேன், வருமானத்தை வழிவத்து, மன சிக்கல் இல்லாத, மன உடைச்சல் இல்லாத நான் மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு நான் வழிவத்து கொடுத்துட்றேன். வீட்டுல தூங்க முடியல, நைட்டு 12 1 மணிக்கு தூங்க. இந்த கையெல்லாம் வலி இருக்கிற மனையில எங்க அல்ல வலி எடுத்துருக்கு. சரி விளக்கம். கருப்பசாமி சிந்தனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்தாலும் உலகத்தையே சுற்றி வராது சிந்தனையில. ஆனா கருப்பசாமி நான் என்ன நல்லா உறங்க வைக்கிறேன், உன் நோயை குறைச்சிடுறேன், பாதிப்பு வராது, நல்லபடியா சித்துளை பண்ணிடுறேன். பண்ணிட்டு என்ன பண்ற, நீ எனக்கு எதையும் செய்யாது. உங்க அட்டுமனையிட்ட ஒரு விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்குதா? அந்த விநாயகர் கோயிலுக்கு சனிக்கிழமை கண்டா 10 பேத்துக்கு தயிர் சாதம் கொடுத்துட்றியா? வாரம் 9 வாரம் கொடு, உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு எதையும் செய்யாத, உன் கருமாவை தீர்த்துக்கும். நான் வழியை காட்டுறேன், அந்த வழியை நீ சில்லற முடிச்சு செலவு பண்ணிக்கும். இல்லைன்னா உன் பிரச்சனை இப்படிதான் இருக்கும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடலாமா? இப்போ வந்தது உன் ரத்த சம்பந்தப்பட்டது இல்லையா? அதான் சொல்றேன், அங்கும் உங்காளி இந்த வகையில உன் கட்டுமனையில வருகிற. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு நீ எதை கோரிக்கை நினைச்சாலும் நடக்கல.
அதான் சொல்றேன், இன்னைக்கு முன்னோர்களுடைய பாவச்செய் இன்னைக்கு உயிர் சேதாயி அது சரியான ஒரு தவணையுடைய எதுவும் காரியம் நடக்கல. அதனால கருப்பசாமி நீ நல்லபடியா வளர்ந்துக்கிட்டு வந்தாலும் ஒரு தொழிலை செஞ்சாலும் அதெல்லாம் நஷ்டம் ஏற்படுது. சொல்லு, ஆமானா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. இன்னைக்கு இந்த சூழ்நிலை அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கணவன் மனைவி கூட மனுஷாவும் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் பிரிவினையும் வந்திருக்கணும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டே அதாங்க இன்னைக்கு நீ எதை நினைச்சாலும் நடக்கல. இன்னைக்கு கல்வி அப்படின்னு பார்த்தாலும் தடவட்டு போகுது. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு உத்தியோகத்துக்கு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கு. யாரு விஷயம் பேச சாப்பிட்டே இல்லையா? இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறான். கருப்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கு என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் அமைச்சிடலாமா? அதான் சொல்றேன், அவன் தேவையில்லாத இன்னைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டான். அதே மாதிரி அவன் பேரு கெட்ட சொல்லு வந்துருச்சு. சேர்க்கையை கொஞ்சம் குறைச்சிக்கணுமே, நீ விட்டுட்டியா? நீயே கருப்பசாமி ஸ்டேஷனும் ஏறிட்டானே, உனக்கு தெரியாது, அவன் போயிட்டான். இருந்தாலும் கருப்பறான் நான் அவனை வெளியே கொண்டு வந்துட்டேன். சேர்க்கையோட அங்கிட்டு போயிட்டாயா. ஆனா கருப்பசாமி அவனுக்குன்னு ஒரு புத்தியை அமைச்சு தரேன். இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தவப்பனுக்கும் மகனுக்கும் ஏகச்சனியும் நடக்குது. நடக்குதா இல்லையா? ஏடச்சனி நடக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் நீயும் நீ பொழைச்சி நிற்கிறதே பெருசு. இன்னைக்கு உன் 38ஆம் காலத்துலேருந்து இன்னைக்கு நீ வரைக்கும் நீ பண்ண புண்ணியத்துல தான் இன்னைக்கு நீ மீண்டு வந்திருக்கிற. அதே மாதிரி இந்த பாண்டி முனீஸ்வரனும் உங்க அட்டுமனைக்கு உன் கூடையே இருக்கிறான். அதனால கருப்பசாமி யார் எந்த தீமை நினைச்சாலும் இன்னைக்கு அவச்சொல் நினைச்சு அவனை ஒட்டுக்கா ஓரம் கட்டணும்னு திட்டம் போட்டு இருக்கிறாங்க. யார் அங்கிட்டு பழனிங்கிறது யாரு? வரான வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அந்த தாயும் வந்து தலைய சீவனால முடிய தூக்கி போட்டுருக்கு. இந்த தாய்க்கு இப்ப கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இந்த சூழ்நிலை இருக்குது. மக்களுக்கும் நல்லபடியா புத்தி அமைச்சு தரையா. இன்னைக்கு வந்து மொத்தம் உனக்கு வாரிசு கணக்கு பார்த்தா 3 வருது. 3ல 1 இருக்காது, 3 இருக்குது. இருந்தாலும் 1 வந்து போன கணக்கு தான். அவனை நான் மீட்டு கொடுத்துட்றியா, மீட்டு கொண்டு வந்துடுறேன். கருப்பசாமி எனக்கு ஒரு 5 மாசம் அவகாசம் வேணும். நான் உன் கட்டுமணி ஆராயணும். அதே மாதிரி நீயும் என் கட்டுமணிக்கு பல இடத்துக்கு வந்திருக்கிற, வந்து கேட்டிருக்கிற. கேட்டாலும் எல்லாம் சுத்தப்படுத்த வரல. அதனால கருப்பசாமி சேலத்துலயும் ஒருத்தர் வாக்கு சொல்றாரு. அதனால கருப்பசாமி அங்க மெய்யா இருக்குது. எனக்கும் மனசு சந்தோஷம். அதனால கருப்பசாமி நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு அங்கிட்ட சிவகங்கையில இருந்து இங்கிட்ட வந்திருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு 5 மாசம் அவகாசம் கொடு. அதை நான் போய்க்கிறேன். தவறான வழியா போயிட்டு இருக்குது, அதை நான் மீட்டு உனக்கு ஒப்படைச்சிடறேன் நினைக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் அவன் வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான். யாருன்னு தெரியலையா? 4 பேர் இருக்காங்க. 4 பெரியவனா தெரியும். விளக்கத்தை சொல்லியா? சரி, 3வது யாரு? சரவணங்கிறது யாரு? சரவணன். சரவணும் கொஞ்சம் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறேன்னா எதுக்குறான். அதே மாதிரி நீ 10 ரூபா வீட்டுல வச்சிருந்தாலும் அவன் எடுத்துக்கிறான். நீ உன்னை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன பெத்தா ஏயா பெத்தன்னா 4 பேர் 4 விதமா கேட்கறான். ஆனா கருப்பசாமி உயிரோட இருக்கலாமா சாவலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா கருப்பசாமி உன் கட்டுமணி இன்னைக்கு உன் கட்டுமணிக்கும் அப்படின்னு பார்த்தாலும் நீ பல குழப்பத்தோம். இன்னைக்கு இவனுக்கு என்னடா நீ ஒரு இதா இருக்கிறிய, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டிக்கா ஒரு இதா இருக்க மாட்டேங்கிற. சரி நீ எப்போ வேணாலும் தருவ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் நீ வந்துட்டு இருக்கிற. அதனால கருப்பசாமி தொழில அமைச்சிடுறியா? இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு உன் கட்டுமணியிலையும் உன்னை விட்டு விரட்டணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. செந்திலாரு
வரானே அவன் ஒரு பைக் மெக்கானிக். ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அவன் பேச்ச யாரையும் எதுவும் கேட்காதியா. இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு தாயும் தவப்புன்னு தவிச்சிட்டு இருக்கிறாங்களே, அதனால அவங்களுக்குன்னு என்ன கோரிக்கையோ அதான் அமைச்சிக்கோ. 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துறையா. இன்னைக்கு திருமண வாழ்க்கையே தடைப்பட்டு போச்சு. இன்னைக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று இருந்திருக்கு. இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. தேவையில்லாத ஒரு கெட்ட சொல்லும் வந்துருச்சு. இருந்தாலும் கருப்புசாமி கெட்ட சொல்லும் ஒன்று வந்துருக்கு. ஆனால் கருப்புசாமி உஷாரா இருந்துக்கோ. கருப்புசாமி அதான் நான் மீட்டர் நல்லபடியாக தொழில் அமைச்சு தரேன். இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, கல்வியும் இல்லை. நல்லபடியாக கல்வி முன்னேற்றம் தந்துடுறேன். உனக்குன்னு உடல்நலம் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் இதா இருக்குது. இன்னைக்கு பார்த்தாலும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு போட்டு. அதனால கருப்புசாமி இன்னைக்கு பூசேர்த்தனம் வேற இருக்கணும். நீ ஆஞ்சநேயர் பூசேர்த்தனம் இருக்கணும். ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு நல்லபடியா ஆஞ்சநேயருடைய அருள் பெற வைக்கிறேன். உனக்குன்னு ஒரு 10 ரூபா வருமானத்தை வலுவத்தரேன். தொழிலும் நல்லபடியா அமைச்சிடுறேன். இன்னைக்கு பூர்வீக சொத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இல்லடம் முட்டை இல்லடம் மாத்தி இருக்கணும். ஆனால் மாளிகை ஒரு கருப்பம் கூட இருக்கிறேன். உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சிடுறேன். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் வருது. உனக்கு மேம்படுத்தி கொடுத்துட்றேன். இன்னைக்கு படுத்து தூங்கினாலும் தூக்கம் இல்லையா, பல கஷ்டம் பல சூழ்நிலையை இதாக நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நான் போய்க்கு தொழில் முன்னேற்றம் கொடுத்து வருமானத்தை வலியுறுத்துறேன். அதே மாதிரி கருப்புசாமி அங்கிட்ட யாரு ஒரு டீ கடை அப்படின்னு பார்த்தாலும் சாந்திங்கிறது வருது. யாரு இருக்குது சாந்திங்கிறது யாரு இங்கிட்டு வராங்கல்ல, காலம் நிற்கிறாங்க அவங்க. காலம் நான் இப்போ கோயம்புத்தூர் இன்னைக்கு இல்ல இடத்துலயும் பல குழப்பம் பல பிரச்சனையா இருக்குது. யார் எந்த பிரச்சனை பண்ணாலும் அந்த கருப்பு உன் கூட இருக்கிறியா. உன் தொழிலுக்கும் உன் கட்டுமணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாளிகையோட கருப்புசாமி காப்பாத்த. ஓ உன் கட்டுமணிக்கு நான் கூட நிக்கிறேன், காவலாளியா நிக்கிறேன். ஒரு மரம் ஒண்ணு இடி இறங்கிருச்சு வீட்டுக்கிட்ட. உன் கட்டுமனைகிட்ட சொல்றேன், இடி இறங்கி இருக்கணும். வீட்டுக்கிட்ட இல்ல, வெளியில இருக்கிறதுனால அது என்ன தெரியும். சரி கரூர் கரூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கரூர்மா, கரூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்க? சரி ராசிபுரம். ராசிபுரத்துல இருந்து யாரும் வந்திருக்குது? ராசிபுரம் வாங்க, அப்படியேங்க வராங்க சாமி. வாங்க வாங்க, பை வச்சுட்டு வாங்க. ஆமா தொட்டு கொண்டு இருந்தோம்மா. கருப்சாமி என்னை கூப்பிடுவே கூப்பிட மாட்டேன்னு என்னை ஏசுறீங்களா? 2 பேரும் திட்டினீங்களா இல்லையா? திட்டினீங்களா இல்லையா? எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, ஏன் என்ன கூப்பிடல? அதே மாதிரி கருப்புசாமி விளக்கத்தை சொல்லியா. கடக்கால் தொழில் அப்படின்னு பண்றது யாரு? கடக்கால் தொழில் கடக்கால் தொழிலுங்கிறது அது என்ன வேலை? நீங்க பொண்ணு கேட்க வந்தது யாரு? பொண்ணு கேட்க வரலையா? போலாம். அப்ப நீங்க சரி தாதகாப்பட்டியில இருந்து யாரும் வந்திருக்குது? அம்மா தாதகாப்பட்டி அம்மா வாங்க, தொட்டு கும்பிட்டு வாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாரங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கு தொழிலும் ஆகலை. நீங்க சுத்தி சுத்தி கண்டிஸ்டியா இருக்குது. அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு பார்த்தா மர சம்பந்தப்பட்ட வேலை செய்யும். ஆசிரியர் யாரு?
ஆசிரியர் தொழில், மரம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யணும். அக்கா மரம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யணும். அம்மா இந்தாங்க வாங்க. சரி, விளக்கம். நெத்திமேடு. 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 நெத்திமேட்ல இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களா? நல்லா உட்காரியா. மனசுக்கு சந்தோஷமாயா? சொல்லுங்க. கருப்பசாமி, மனம் நிறைக்க இருக்கிற எனக்கு மனசுக்கு சந்தோஷம். எனக்குன்னு இந்த இடம், இந்த இடத்துல என் சொத்து பத்து, நான் ஒரு பூர்வீக இடமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எப்ப எனக்கு தீர்வாகும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இங்கிட்டு எனக்கு எப்படா இந்த வாரம் வரும்னு கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி எத்தனையோ நல்லது பண்ணேன், எத்தனையோ பேத்துக்கு உதவியும் பண்ணேன். எனக்கேன்னு அமைக்க ஆளும் இல்லை. ஆனால் கருப்பசாமி எனக்கு என் பக்கத்துலேயே நீ இருக்கிற, எனக்கு ஒரு மன தைரியம், மன பலம். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணி ஆராய்ச்சி பார்த்தியா, உன் கட்டுமணிக்கும் நான் கூட துணையாக இருக்கிறேன். உனக்குன்னு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் குடுக்கல் வாங்கலும் வருது. இந்த குடுக்கல் வாங்கலையும் தடைப்பட்டு போயிட்டு இருக்குது. யார் எதோ தடைப்பட்டாலும் இந்த கருப்பை நீ என்னை நிறைக்கி மனசார இந்த 18ஆம் படி கருப்பனை வழியோடு பட்டு இருந்தாலும் இந்த மாளிகையோட கருப்பனும் உத்தரவிட்டு இந்த 21 வந்தியம், இந்த 21 வந்தியம் உன் கூடையே உனக்கு நான் காத்து நிற்கிறேன். உனக்கு எந்த கர்மவினையா இருந்தாலும் நான் தீர்த்தறையா, கஷ்டத்தையும் போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனை பிரச்சனை முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தா 10 ரூபா கொடுத்து உதவ ஆள் இல்லை. நீ தான் என்னை காப்பாற்றணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு பொண்ணோட உயிர் சேதம் ஒன்று ஆயிருக்கு. கட்டுமணியில ஒரு பெண் உயிர் சேதம் ஆயிருக்கு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு 2 திருமணம் 3 திருமணம் கூட வந்தது யாரு? உன் தவப்பு வகையில. இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் உயிர் சேதம் முன்னோர்களுடைய பாவ செயலால நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு நடப்பயணம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த பழனி ஆண்டவனுக்கு நீ போடுறான்னு மனசில் நினைச்சிய விட்டுட்ட. என்ன நினைப்போம்? இந்த பழனி ஆண்டவனுக்கு நடப்பயணம் போறேன், என் பிரச்சனை தீரணும், என் கஷ்டமெல்லாம் தீரணும், என் மக்கள் எல்லாம் ஒன்று ஒருத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 6 வருஷமா மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன், குடும்பத்தையும் ஒன்று ஒருத்துறேன். இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தோம் இடம் விட்டு இடம் மாறிடுச்சு, இடம் விட்டு இடம் மாறிடும் அப்படின்னு பார்த்தோம். கருப்பசாமி காதல் திருமணம், புரியுதா இல்லையா? இந்த மாதிரி வந்துருக்கோம். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு மீண்டும் கொண்டு வந்து சேர்த்துவியா, சேர்த்த மாட்டியா? என்ன பண்ணலாம்? எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடலாமா, குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுத்துடலாமா, கஷ்ட நஷ்டத்தை போய்க்கலாமா, எந்த ஒரு கர்மவினையா இருந்தாலும் தீர்த்துறேன். மனம் உடைச்சலும் இல்லாத கருப்பசாமி 10 ரூபா வடிவத்து கொடுத்துறேன். இன்னைக்கு இல்லைங்க, இல்ல இடத்துல அமைச்சு கொடுத்துறேன். என்ன கட்டுமணி அமைச்சிடலாமா? எப்படி அமைக்கிறது? இப்போ வந்து நீங்க என்ன 1 வருஷம் ஆமா, 1 வருஷத்துல எப்படி உனக்கு புதுசா ஒரு மனம் அமைச்சு கொடுக்க முடியுமா? மன நிம்மதி தரேன். இன்னைக்கு அங்க இருந்தா செத்து போயிடும். கணவனா மனைவியா சாவர கண்டிஷன். முடிவை எடுத்துட்டீங்க, செத்தலான்னு நீயும் முடிவு பண்றீங்க. வேண்டாம், நம்ம இடம் விட்டு இடம் வெளியே போலான்னு நீங்க வந்துட்டீங்க. இல்லைனாலும் இந்த தாயை நீ கண்ணால பார்த்துக்க முடியாது. எப்படி? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே, தொழில் நல்லபடியா அமைச்சிடுறேன்,
மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது, உயிர் சேதம் இல்லாத உனக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து 10 ரூபா வருமானத்தை வெளியே தர்றேன். அதே மாதிரி கருப்பசாமி கேட்பார் பேச்ச நீங்க யாரு எது சொன்னாலும் கேட்குறீங்க. அவன் வந்து சொன்னாலும் கேட்குறீங்க, இவன் சொன்னாலும் கேட்குறீங்க, யாரு சொன்னாலும் கேட்குறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள இல்லை. ஆனால் மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். எனக்கு ஒரு கஷ்டம்னா 500 ரூபா இருந்தா கூட எடுத்து கொடுத்துட்றேன். ஆனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குதா இல்லையானா 2 பேரும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்களே. உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்லி இந்த சூழ்நிலை. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நல்லபடியா தொழில் அமைச்சிடுறேன், 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துறேன், உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன், உன்னுடைய 30 காலத்துல கருமுனையை போய்க்கு எந்த பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத நான் மாளிகை கருப்பேன், உன் கூட நான் துணையா இருக்கிறேன். கோரிமேடு கோரிமேடியா? கோரிமேட்ல இருந்து யாரு? கோரிமேடு வேணும் கொண்டு வந்து. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி நம்ம மனம் இருந்துட்டேன். கருப்பசாமி தவப்பனுக்கு எத்தனையோ செலவு பண்ணோம், பண்ணி பிரயோஜனம் இல்லையா? நடங்க. ஆனா கருப்பசாமி எனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ உன்கிட்ட வந்திருக்கிறேன், என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன கேட்கறதுன்னு தெரியல. ஆனா கருப்பசாமி என் தவப்பனை நல்லபடியா பார்த்துருவேன். என் தவப்பனுக்கு நான் கூட இருந்து அவருக்கு சேவை பண்ணோம். ஏன்னா எத்தனையோ கஷ்ட நஷ்டம் இருந்தோ என்னை தோல் மேலே தூக்கி வளர்த்தினாரு என் தவப்பன். அதனால கருப்பசாமி சில பிள்ளைங்க விட்டுறாங்க, அந்த பிள்ளைங்களாட்ட நான் இல்லை. என் தவப்பனை நான் சிறப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்றேன், உன் கட்டுமணிக்கும் உன் கூட நான் இருக்கிறேன். தவப்பன் அப்படின்னு பார்த்தா தவப்பனுக்கு உயிர் சேதம் வராதியா? இன்னைக்கு ஒரு குழந்தையா தான் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பணத்தெல்லாம் விட்டுட்டோம். ஆனா மாளிகை ஒரு கருப்பன் உன்னை நம்பி வந்திருக்கிறேன், எது என் தவப்பனை நல்லபடியா உயிர் சேதம் இல்லாத காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதனால மாளிகை ஒரு கருப்பை உத்தரவிட்டு உன் கட்டுமணிக்கே இருக்கிறேன். அந்த பாலகனுக்கும் உயிர் சேதம் வராது. உன்னுடைய மன உடைச்சல் அப்படின்னு பார்த்தோம்னா மன குமரில் இருக்கிறேன், அந்த மன குமரலுக்கும் நான் வலியுறுத்தி கொடுக்குறேன். அது விட நான் பார்த்துக்கிறேன். அது முடியா இது நீ தவறானவனா இருந்தா அதை நான் சுட்டி காட்டுவேன். நீ அந்த எண்ணம் இல்லை, தாயும் தோப்பனையும் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிற. ஐயோ பாவனா நீ கையோட வருது, எத்தனையோ தானம் தர்மம் நீ பண்ணுகிற. உன்னுடைய கட்டுமணிலையும் உன் பிரச்சனை நான் வெளியே கூட எனக்கு விருப்பம் இல்லை, நான் உன் கூட நான் இருக்கிறேன். வெளியே போவேன். அமாவாசை வா, அதையும் அழைச்சிட்டு இருக்கேன். விட சொல்றேன் அதான்யா அமாவாசை கல்வி முறை அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்கு. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன். அதே மாதிரி அக்ரி அப்படின்னு பார்த்தாலும் கருப்பசாமி உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சுட்டு என்ன பண்ற, இன்னைக்கு தாய் பிள்ளை அப்படின்னு பார்த்தாலும் வாக்குவாதத்துல ஓடணும். தாயும் பிள்ளையும் என்ன சொல்லுவாங்கன்னா சக்காலத்திய சண்டை மாதிரி வரும். இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு தாயை கண்டா எனக்கு பிடிக்காது, தவப்பனை கண்டா தான் எனக்கு உசுறு. இன்னைக்கு அதனால கருப்பசாமி தவப்பன் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் கருப்பசாமி எனக்குன்னு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கல்வி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பரீட்சை எழுதி போனா கருப்பசாமி நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும்.
அப்படின்னு நினைக்கிறேன். தொட்டு கும்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு யாரைய கொத்துனாரு? போய் தொட்டு கும்பிடு. இன்னைக்கு தென்னந்துக்காக என் பிள்ளைங்களை வளர்த்துறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன பண்ணலாம்? தொழில் முடக்கமா இருக்குது, கொஞ்சம் தவறும் வருது, அதை கொஞ்சம் திருத்திக்கிறியா? திருத்திக்கோ. அதே மாதிரி கருப்பசாமி உனக்குன்னு ஒரு புத்தி இல்லை. என்ன செய்ய தெரியல. உனக்குன்னு சுய புத்தி இல்லை. யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. உங்கள்கிட்ட யாரையா சுரேஷுங்கிறது யாரையா? ஆனா கருப்பசாமி இங்கிட்ட வந்து யார் எது கொடுத்தாலும் எதையும் வாங்கி சாப்பிடாத. உன் கூட இருக்கிறேன். உனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தாலும் அமைச்சு தரேன். இன்னைக்கு உன் கட்டுமனையில இன்னைக்கு ஒரு உயிர்சாதம் ஆயிருக்குது. ஒரு 11 மாசத்துல அதான் ஒரு உயிர் சாதம் இருக்குது. கருப்பசாமி அதை எடுத்து கும்பிட மாட்டேங்கிறிய நீ? அதை எடுத்து நீ கும்பிடியா? 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துறேன். இப்போ தாய்க்கு நல்ல கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன். இன்னைக்கு பார்த்தாலும் உன்னுடைய மனைவியை நீ மதிக்க மாட்டேன். இல்லையா? நீ பொண்ணு திட்டில இருக்கு. அதான் சொன்னேன். இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் கருப்பு அவங்க ஓட துணையா இருக்கிறியா? உனக்குன்னு 10 ரூபா வலியுறுத்தி தரேன். அதே மாதிரி கருப்பசாமி வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தா நான் இன்னைக்கு 4 கால் வாங்கணும் வித்துருவேன். வாங்கினே இல்லையா? இன்னைக்கு இருந்தாலும் அதை வித்துடணும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கஷ்டத்தை எல்லாம் போய்க்கிறேன். குழந்தைக்கு நல்லபடியாக கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன். இந்த குழந்தைக்கு பாதிப்பு வராது. போக்குவரத்துலேயே பிரச்சனை இல்லை. கருப்பசாமி கீழே வேற விழுந்துட்டிய, கீழே விழுந்துருக்கணும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கஷ்டம் நஷ்டமாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணியாக இருந்தாலும் இந்த மாளிகை ஒரு கருப்பேன் உத்தரவிட்டு உன் கட்டுமனைக்கு நான் கூட துணையாக இருக்கிறேன். 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் போக்குவரத்துலையும் பார்த்து போயா. நான் உன் கூட துணையாக இருந்து குழந்தைய நல்லபடியாக கரை சேர்த்திடுறேன். நீ போ, இந்த வேலையை நான் அமைச்சு தர முடியும். உயிர் போற சூழ்நிலையில் இருக்குது. அதை காக்கிறதா தொழில் உனக்கு வேணுமா? கடைசியா நீ என்ன எனக்கு கருப்பா எனக்கு தொழில் கொடுக்கல, நான் என்ன பண்றதுன்னு நீ எங்க இருந்தாலும் உனக்கும் உசரம் மீட்டு கொடுக்குறேங்க. டாக்டர் எவ்வளவு கேட்டா செலவு? குமர்ற மனம் பொங்குற பொறுமையாது. அதை சரி பண்ணிட்டு ஒண்ணு விட்டாலாமா? அப்புறம் கடைசியா கருப்பசாமி பொய் வாக்கு கொடுத்துச்சுன்னு என் மேல தப்பு கணக்கு வரும். எந்ததுனாலும் ஒன்ன கேளு. ஒன்னும் உன் பிள்ளைய உடைக்க வைக்கலாமா? ஒன்ன விட்டுடலாமா? இப்ப நீ வாங்க கோரிக்கைனா நான் ஃபர்ஸ்ட் உடம்ப நான் குணப்படுத்தி தரேன். ஃபர்ஸ்ட் வாக்குங்கிறது நீ அதை தான் சொன்ன. நான் சொல்றேன், என் கட்டுமணிக்கு வந்தா உன்னுடைய உடல் நல்லா சரி பண்றேன். அம்மாவாசையும் வா, உன் பிள்ளை வாழ்க்கைய அங்கேயே உட்கார வச்சிடறேன். புரியுதா? கணவன் மனைவி ஒன்றுபடுத்தினா 15 மாலை என் கழுத்துக்கு. நீ குமரில் இல்ல, என்கிட்ட கண்ணீர் விட்டல, என்ன கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா? கருப்பான என்ன கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா? என் குலதெய்வ நீ தானே. நான் சாவறதா பிழைக்கிறதா உன் கையில தானே இருக்குதுன்னு என்கிட்ட குமரன் இல்ல, நான் தான் கூப்பிட்டேன். அப்புறம் நீ வந்து உன் பிரச்சனை கேட்காத, என் பிள்ளைய காப்பாத்து, என் பையனை காப்பாத்துனா எப்படி? உனக்கு 1000 கஷ்டம் இருக்கும். ஒவ்வொன்றா தான் நான் முடிச்சு தரேன்.
நான் பாத்துக்கிறியா, என் புள்ள உசுரை காப்பாத்துறேன், அதுக்கு ஆபரேஷன் இல்லாத நான் வழிவத்துறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா வழி பார்த்துட்டு இருக்கிறேன். உன் கஷ்டம் நஷ்டம் உனக்கு யார் எந்த தெய்வம் நினைச்சாங்க எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கத்தொழில தொழில் முன்னேற்றம் கொடுத்துட்டு இருக்கிறேன். மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத இன்னைக்கு உயிர் தொழில் உயிர் அப்படிங்கிறத அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த பாலகனுக்கும் எங்கிட்டு போனாலும் இந்த கருப்பை என் கண்ணார நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா கருப்பசாமி எத்தனையோ கஷ்டம் வந்தது, எத்தனையோ அவச்சொல்லு அவமானப்பட்டாலும் இந்த மாளிகை ஒரு கருப்பை நான் நடிச்சிட்டு இருக்கிறியா. உனக்குன்னு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு எனக்கு சொத்து பத்து இல்லைனாலும் என் மக்கள் நல்லபடியா வளரணும், அவங்களுக்குன்னு பேரும் புகழும் வரணும், அவச்சொல்லு இல்லாத அவமானம் இல்லாத வளரணும் அப்படின்னு நினைச்சு நீ என்ன கோரிக்கை வச்சிருக்க. ஆனா அந்த மாளிகை ஒரு கருப்பை உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு கோரிக்கை நான் நினைச்சது ஒரு காணிக்கையா இடுறேன் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கோரிக்கையை நான் ஏத்துக்கிறியா, உனக்கு சிறப்பா இன்னும் மேல்மை முன்னேற்றத்தை கொண்டு வந்துறியா. அதே மாதிரி கருப்பசாமி திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் நீ தடுத்தாலும் அங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அது யார் எதை நினைச்சாலும் அதை நான் நிறுத்திடுறேன். உனக்கு என்ன சுமூகமா இந்த கருப்பை கூட துணையா இருந்த நீ நினைச்ச காரியத்தை இந்த மாளிகை வர கருப்பை அமைச்சு கொடுத்து பேரும் புகழும் வர அளவுக்கு இந்த மாளிகை வர கருப்பை காக்கண்டா. நீ பொய் சொல்றேன்னு சொல்லு, இந்த சூழ்நிலையில் இருக்குது. ஆனா கருப்பசாமி உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்றேன், உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்றேன். அதனால கருப்பசாமி உன் கண்ணீருக்கும் யார் உனக்கு தீமை நினைச்சாலும் அவனுக்கு சோதனை கொடுக்குறேன். என் புள்ள கண்ணால கண் கலங்காத இந்த கருப்பை உன் கூட இருக்கிறா. கருப்பசாமி உனக்கு ஒரு வழியை காட்டுறேன், நீ சொன்ன சொல்லு படிக்கிற அளவுக்கு இந்த மாளிகை ஒரு கருப்பை கூட இருக்கிறியா. நீ எடுத்த திண்ணீர் இட்டு விட்டாலும் அது சரியாகிற அளவுக்கு வழிவத்துறேன். உன்னை அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, இருந்தாலும் கருப்பசாமி உன் கூட நான் இருக்கேன்டா. நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குறேன், உன் கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கிறேன். உங்ககிட்ட யாரு விஜயா, யாரு விஜயா கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருச்சு, கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருக்கு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா கருப்பசாமி எதை செய்வன கோளாரா அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. யார் எந்த செய்வன நினைச்சாலும் இந்த கருப்பன் அதான் வா பூட்ட உடைச்சிடா. நீ போய் மனசுல நினைச்சு விபூதி இட்டு விட்டாலும் உன் கட்டுமனைக்கு குழந்தை வருது, அந்த திண்ணூறு இட்டு விட்டாலும் சரியான அளவுக்கு வழிவத்துறேன். 10 ரூபா உனக்குன்னு வருமானத்தை வழிவத்துறேன், உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன். உனக்கு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத வழிவத்து நான் மாளிகை ஒரு கருப்பேன். உன் கட்டுமனைக்கு காவகாரனா நின்று காக்கண்டா. பல பேர் தொந்தரவு பண்றான்டா, அதெல்லாம் தாங்கிறவன் தாண்டா பூசேரி. உன் வயசுக்கும் சரி உனக்கும் சரி இந்த கருப்பை உன் கூட இருக்கிற நீ போ. ஆறு எவன் யாசனாலும் இந்த நான் உங்களுக்கு மேல நான் நிக்கிறேன்டா, நான் உங்க கேட்கறேன்டா, உங்களுக்கு பாதிப்பு வராதுடா, அவமானம் வராதா, அவச்சொல் இல்லாத இந்த மாலை வர கருப்பை இந்த 18ஆம் படி கருப்பனும் உங்க அட்டவணைக்கும் உனக்கும் கூட நின்று காவலா நின்று வெட்டு அருவா பீச்சு அருவா இந்த வெள்ளை குதிரை ஏறி ஓடாடி வந்து உங்க அட்டமணிக்கு கூட நின்று இந்த கருப்பசாமி காவலா நிற்கிறேன்டா. பாலக்காடு கேரளா பாலக்காடுயா, பாலக்காடு பாலக்காடு கேரளா வாங்க. இல்ல தொட்டு கும்பிடுங்க. என்ன ஊரியா? கேரளா. நீ நம்பலையா? எந்த மனசுல ஆயா, மனசுல ஆயா. நான் தான் கோரிக்கை வச்சுட்டு இருக்கியா கருப்பா, என்ன கூப்பிடுவோ கூப்பிட மாட்டியான்னு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததாயே, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி நீ கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிங்கிறது யாரு?
கவர்மெண்ட் உத்தியோகத்திலிருந்தோ நீங்க உங்க கட்டுமணிக்கு இன்னைக்கு இந்த காவ காரணம் நானும் துணையா நிக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ போட்டி, இன்னைக்கு எது நீங்க ஆள முடிக்கணும். என்ன துணையா இருக்கீங்க? ஓய்வு வந்து அவதிப்படுறாங்க சொல்றேன், யார் எது துணை நினைச்சாலும் இந்த தாயோட கால் மண்ணை எடுத்து இந்த குட்டிச்சாத்தாங்க கொண்டு போய் கொடுத்து இந்த தாயை முடிக்கணும் அப்படின்னு நம்ம சிரமத்தை உண்டாகி இருக்காங்க. அதே மாதிரி இந்த தாயும் இன்னைக்கு இரவு பகல் தூக்கம் இல்ல, முடிச்சுக்கிட்டு இருந்து இன்னைக்கு என்ன அவன் கொல்ல வரான் இவன் கொல்ல வரான்னு இந்த குத்தி சத்தம் ஏவி விட்டு இன்னைக்கு சிரமத்தை உண்டாகிட்டு யாரு 3 இடத்துல 3 குங்குமம் 3 சிவப்பு 3 சூடத்தை பத்தி குங்குமத்தையா குங்குமத்திலேவா இதுவா உனக்கு பாதிப்பு வராது, நீ பயந்துக்காத. மூணு வருஷம் பத்தி ஒரு பாட்டை ஒரு டப்பா வெடியா ஒரு ஆணி ஒண்ணு விடுவான். இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த குட்டிச்சாத்தான விரட்டி எனக்கு உண்டான எனக்கு சாதகமா நான் மாலையோட கருப்பேன் மலையாளி கருப்பேன் உத்தரவிட்டு உங்க 8 மணிக்கு அவன் கூட இருக்கிறியா கூட பாரு வராம இந்த குட்டி சேர்த்தான் அவனை வெட்டலாமா ஆணி அடியா ஆணி வினத்தை சாமி இந்த உன் கட்டுமணிக்கு போனதும் ஒரு ஆளாச்சி எடுத்து உள்ள பூந்து அந்த குட்டிச்சாத்தான் தொந்தரவும் உனக்கு வராது. அப்பப்ப நீ செத்து பொழைச்சிட்டு இருந்த, இப்படியே செத்து பொழைச்சிட்டு இருந்த. உன் கருமணிய உன் கட்டை உடைச்சிட்டேன். இந்த கருப்புசாமி உன் கூட துணையா இருக்க உனக்கு இதுக்கு மேல உயிர் செலவு வராது. பல உடம்பு அதே மாதிரி சிறு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு பொட்டி கொடை இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். யாரு இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம். 10 ரூபா வருமானத்தை விளைவித்துறேன். இன்னைக்கு மக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2 பொண்ணு ஒரு பையன் வருது. 2 அப்பாசன் ஆயிருக்கணுமே. நான் கருப்புசாமி உத்தரவிட்டேன், பாதிப்பு இல்லாத நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்க. உனக்கும் உடல்நல பாதிப்பு இல்லாத செல்வத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி கருப்புசாமி நீயும் யார் எது சொன்னாலும் கேப்பார் பேச்சு வேணும். நீ கேப்பார் பேச்சு கேட்டு சண்டைக்கு வரிய சண்டைக்கு வருதா இல்லையா? இந்த சூழ்நிலை உனக்குன்னு யார் எதோ சொல்லி கொடுத்தாலும் கேட்காது. உனக்குன்னு நான் கூட இருக்கேன், உன் துவப்பேன். அதே மாதிரி குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். உனக்குன்னு எந்த ஒரு பாதிப்பு வராது. 10 ரூபா வருமானத்தை உயர்த்துறேன். உன் கஷ்ட கஷ்டத்தை தீர்த்தறேன். அதான் சொல்லேன், இங்க ஏதச்சனி நடக்குது. ஆனா கருப்புசாமி உன்னுடைய கண் குறிப்புல அதை பார்த்து வச்சுக்கலாம்.
மாணவியர் கருப்பம் உத்தரவிட்டு உனக்கு வழி நடத்தி தொழில் முன்னேற்றம் உண்டாகும். கொஞ்சம் பாதிப்பு சூழ்நிலை இருக்குது, இருந்தாலும் ஓரளவுக்கு நான் சரி பண்ணி தரேன். ஓரளவுக்கு நான் சரி பண்ணி தரேன். அது கொஞ்சம் பொறுமையாது அமைச்சிருக்கேன். தை மாசத்துக்கு மேலே உட்கார வச்சேன். நீ எத்தனை வருஷம் தான் இன்னைக்கு 2 பேரும் இருக்க முடியாது. பூர்வீக இடத்துல இருந்திருந்தா உயிரோடு இருக்க முடியாது. இன்னைக்கு இடம் விட்டு இடம் ஆனதுனால உசுரோடு இருக்கிறீங்க. கருப்பு அவங்க கூட இருக்கிறாங்க.